காமெடி ஆக்டர் போண்டாமணி உயிரிழந்த செய்தி திரையுலகத்தை அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. நேற்று இரவு 10 மணிக்கு போண்டாமணி பொழிச்சலூர்ல உள்ள அவர் இல்லத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. உடனடியா அவரை குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் உடலை பரிசோதிச்ச டாக்டர் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதி பண்ணியிருக்காங்க. பொழிச்சலூர்ல உள்ள அவர் இல்லத்துல இப்ப இறுதி சடங்குக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. போண்டாமணிக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இப்ப இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவை சேர்ந்த போண்டாமணி பாக்கியராஜ் மூலமா நடிக்க வாய்ப்பு கிடைச்சு ஒரு நடிகனா அறிமுகமானாரு. பிறகு வடிவேலு கூட பல படங்கள்ல காமெடி ஆக்டரா நடிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாரு. முக்கியமா குளத்துல இருந்து திடீர்னு வந்து யாருன்னு கேட்பாங்க சொல்லிடாதீங்க அப்படிங்கிற காமெடி, இங்கிலீஷ்காரன் படத்துல சீப்பை ஒளிச்சு வைக்கிற காமெடி, 6 படத்துல வர தக்காளி சட்னி காமெடி, சுந்தரா டிராவல்ஸ் படத்துல மாப்பிள்ளையா வர காமெடி, அதுக்கப்புறம் ABCD படத்துல பாம்பை வச்சு பஸ்ல அவர் பண்ற அலப்பறைன்னு இப்படி பல காமெடிகள் ஹிட் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் வருஷங்களா கிட்னி ஃபெயிலியர் ஆகி பாதிக்கப்பட்டிருந்தாரு. பல நடிகர்கள் கிட்ட உதவி கேட்டிருந்தாரு. அதுல குணமாகி டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. இந்த நிலையில அவர் திடீர்னு இருந்தது பலரையும் கண் கலங்க வச்சிருக்கு. போண்டாமணியை எழுந்து வாடும் அவரோட குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கிறோம்.